ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மேம்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லி உங்களோட இடைப்பட விரும்புகிறாங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. தீய நோக்கம் பாவம். ரொம்ப ஒரே சிம்பிளாக ஒரு வார்த்தையில் முடிச்சார் ஆண்டவர். தீய நோக்கம், அசிங்கமான எண்ணம் பாவம். அப்போ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம ஃபோன் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், தேவையில்லாத போஸ்டர்ஸ் டிசைனர்ஸ் பார்க்குறோம். முன்னாடி இருந்த காலத்தில் ஒரு பெண்ணும் ஆணும் விபச்சாரம் செய்தால் பாவம், கல்லிருந்து சாகடிக்க வேண்டும். ஆண்டவர் இப்போ அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி தப்பாக பார்த்தாலே பாவம்ப்பா. தீய நோக்கம், உனக்குள்ளே தீய நோக்கம் வருதில்ல, சரி என்கிட்ட இல்லாதது போல் அவங்ககிட்ட இல்லையே, எப்படியாவது நான் அதை அடையணும். நல்ல விதத்தில் அடையணுன்றது வேறு, எப்படியாவது குறுக்கு வழியில் போய் அதை அடைஞ்சாலும் தீய நோக்கம் கர்த்தர் கவனிக்கிறாரு, எண்ணங்களை எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறார். தீய நோக்கம் பாவம். அப்போ ஆண்டவரே, தீய நோக்கம் வராதபடி என் சிந்தனை உன் கையில் போடுகிற ஆண்டவரே இந்த காலவேளையில் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்படியே ஜெபம் பண்ணாமல் அப்படியே காலேஜ் போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது, வேலைக்கு போகிறது, அப்படியே பார்க்குறதெல்லாம் அசிங்கசியம் பார்க்க வேண்டியது, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது, அது கர்த்தர் அது விரும்பலை. அந்த வாழ்க்கை ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை இது. பாருங்கள், இது மைண்ட் வந்து அப்படியே பறந்துட்டு தான் இருக்கும், அங்கே அப்படியே பறந்துட்டு இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஆவியானவர் இருக்கிறார். இப்போ ஆவியானவர்கிட்ட கொடுக்கணும், என் சிந்தையை அவன் கையில் போடுக்கிறேன், தீய நோக்கம் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். யோபு தான் சொல்கிறார், நான் மற்றவங்களை தப்பாக பார்க்காதபடி என் கண்ணை வந்து மறைச்சிடுங்கப்பா, கேட்டு போடுங்க என் கண்ணுக்கு அப்படின்றார். இப்போ அது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார் ஆண்டவர். தீய நோக்கம் பாவம். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பிரசுத்தமான சிந்தையை தருவார். கர்த்தர் தங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.